கிட்டத்தட்ட 6 மாசமா எதிர்பார்த்துருந்த அந்த நாள் வந்து இன்னைக்கு வந்துருச்சுங்க. ஞாயித்துக்கிழமை நைட்டு அதாவது ஒரு 11:30 மணி போல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்துட்டாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து பூஜைன்னு ஒண்ணு பண்ணுனாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு, குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பூஜைக்கு ரெடி ஆயிட்டோங்க. 3 பூஜைங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வாஸ்து பூஜை, அதுக்கப்புறம் கணபதி ஹோமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லட்சுமி பூஜை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாரமா சரியா தூக்கம் இல்லாம இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். அப்புறம் ஜெயக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எந்திரிச்சிட்டான். குட்டிமா வந்து நல்லா தூங்கிட்டாங்க. சரி தூங்குற குழந்தைய ஏன் எழுப்பணும்னு விட்டுட்டோம். அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் எல்லாருமே கூட இருந்து எல்லாமே வந்து சிறப்பா முடிச்சிட்டோங்க. பக்கத்துல திலகா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி இருந்துச்சு. சரின்ட்டு லட்சுமிய வர வச்சு லட்சுமி பூஜையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி போலயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்திலே பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே பால் காய்ச்சும்போது சனி மூலை பக்கம் தான் வந்து பால் பொங்கினா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எந்த மூலை பக்கம் பொங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோங்க. கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா, சனி மூலை பக்கமே பால் பொங்கிருச்சு. வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல் உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க.